வாங்க இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கார்ன் மிக்சர் வீட்டிலே ஈஸியாக எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த கார்ன் சிப்ஸ் வந்து 1/4 கிலோ பேக்கெட்டே வந்து நமக்கு 20 ரேஞ்சு தாங்க வரும். இதில் வந்து 4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோவில் பாதி அளவு வருங்க. ஒவ்வொரு கப்பாக சேர்த்து நல்ல சூடான எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் சூடாக இருக்கும்போது போட்டோடையுமே நல்லா பொரிஞ்சு வந்துடுங்க. இந்த எல்லா கார்னையும் ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 4 கப் அளவுக்கு கார்ன் சிப்ஸ் எடுத்துருக்கோம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்து இதையும் வந்து எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஏன்னா சூடு கம்மியாக இருக்கும்போது சரியாக பொரிஞ்சு வராது. இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் வந்து தனியாக எண்ணெய் வடிகிறதுக்காக எடுத்து வச்சிடலாம். அப்புறம் அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கோம். இதையும் நல்லா எண்ணெயில் போட்டு மிதமான சூட்டில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். வேகமாக வைக்கும்போது மேலே மட்டும் கொஞ்சம் கருகிற மாதிரி ஆயிடுறதுனால மிதமான தீயில் வச்சு கொஞ்சம் ஸ்லோவாக பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ அது நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை எடுத்துக்கிட்டு அந்த கார்ன் மிக்சரோடு சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த கார்ன் சிப்ஸோடு சேர்த்திக்கலாம். எல்லா வேர்க்கடலையும் எடுத்து சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்தும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும். கருவேப்பிலையும் பொரித்து எடுத்து நம்ம அந்த கார்னோடு சேர்த்திக்கலாம். எல்லா கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். இப்போ அவல் வந்து எண்ணெய் வடிஞ்சிருக்குங்க. அதையும் இப்போ வந்து இந்த கார்னோடு சேர்த்திக்கலாம். சேர்த்துனதுக்கப்புறமா பூண்டு வந்து ஒரு 4 பல் பூண்டை வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா பூண்டை பொரிவிட்டதுக்கப்புறமா இதையும் அந்த கார்னோட சேர்த்திக்கலாம். இந்த பூண்டு கருவேப்பிலெலாம் சேர்த்தும்போது நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிடும்போது. இந்த பூண்டு இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அந்த கார்னோட சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு எடுத்துருக்கோம். இப்போ இதோட சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு தேவைன்னா பொட்டுக்கடலை கூட ஒரு 1/4 கப் பொரித்து சேர்த்திக்கலாம். நீங்கள் நான் பொட்டுக்கடலை சேர்க்கலை. இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. கார்ன் மிக்சர் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சிங்க. சிம்பிளாகவும் இருக்கும். ஈவினிங் டைமுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நமக்கு ரேட் வைஸும் கம்மி தாங்க. இது 1/4 கிலோ பேக்கெட்டே நமக்கு 20 ரூபா தான் வரும். அவ்வளோதாங்க, கார்ன் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.